எமோஷனலாக எல்லாரும் பேசிட்டோம்னா நீங்கள்லாம் வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நம்மளை மட்டம் தட்டி பேசிடுவாங்க. அதனால் வீட்டில் அயரா விழிப்பு நிலையில் இருக்க வேண்டும், சமுதாயத்தில் விளைவடைந்த விழிப்பு நிலையில் இருக்க வேண்டும். இது நம்ம பேராசிரியருக்கான பாயிண்ட். அதுக்கப்புறம் ரைட்டு, அவ்வளோதான். தத்துவங்களில் ஆசிரியர்கள் தெளிவாக இருக்கணும்னு நான் சொன்னதாமா. நான் கடைபிடிக்காமல் மற்றவர்களுக்கு சொல்வதற்கு எனக்கு தகுதி இல்லை. சரிங்கம்மா. தொண்டில் அனைத்து வேலைகளும் செய்வராக சமுதாயத்தில் விழிப்புணர்வு இருக்கணும். மன்ற கூட்டங்களில் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும். புதிய அன்பர்களுக்கு தேவை அறிந்து பயிற்சி அளிக்க வேண்டும். ஆசிரியர்கள் தனித்திறமையை வளர்த்துக் கொள்ளுதல். பயமா இருக்குதுங்க. ஆசிரியர்கள் தனித்திறமையை வளர்த்துக் கொள்ள வேண்டுங்க. இல்லைங்க, நம்ம மகரிஷியினுடைய பயிற்சிகளை நாம் ஒழுங்காக செய்து கொண்டு வந்தாலே அந்த கிரியேட்டிவிட்டி கண்டிப்பாக வருங்க. இது மாதிரிலாம் ஆரம்பித்த கொரோனாவுக்கு முன்னே நான் பேசலை. இது மாதிரிலாம் என்னவோ சீரியஸாக எனக்கு தான் தத்துவம் தெரிகிற மாதிரி பேசின்னு இருந்தேன். எடுப்படலை. 2 வருஷம் ஹோம் அரெஸ்ட்டில் வீட்டில் இருந்தோம் பார்த்தீங்களா. இல்லைங்க, அது உண்மையில் வெளியே எங்கேயும் போக முடியாது. இப்போ நம்மளை எந்த அளவுக்கு திறமையை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று சிந்தித்து சோதனை பண்ணி பார்த்ததுல ஓரளவுக்கு பேசுறதுல சுமாரா. அதான் ஆசிரியர்கள் தனித்திறமை வளர்த்துக் கொள்ள வேண்டும். புதிய அன்பர்கள் சேர்க்கைக்கு உதவ வேண்டும். ஒவ்வொரு அன்பரும் ஒரு மாதத்திற்கு ஒரு நபரையாவது நான் வாழ்க வளமுடில்லை இணைப்பேன் என்று சங்கல்பம். அது எடுத்துக்கோங்க அப்படின்றேன். ஆசிரியர்கள் SAR யாரும் சொன்னாங்க, அனுப்பி ஆகணுங்க. அப்போதாங்க அந்த சங்கத்திற்கு நான் கட்டுப்பட்டு நடப்பதாக அர்த்தம். அதுக்கப்புறம் மன்ற ஆசிரியரை இணக்கத்தன்மை. வேற ஒன்றும் இல்லை. அவர் வர்றாருன்னா வாழ்வுடன் சொல்லுங்க. இந்த ஆள் வரலாம், வாழ்வுடன் சொல்லாமா வேணாமா அப்படின்னா யோசிக்க வேண்டாம். இணக்கத்தன்மை போடணும். ஒரே ஒரு 2 நிமிஷம் கொடுக்குமா. என்னங்க பரிசாமையா 2 நிமிஷம். அந்த பாடல் நம்ம மனவளக்கலை சார்ந்த பாடல். வாழ்ந்து பார்க்க வேண்டும், அறிவில் மனிதனாக வேண்டும். வாசம் தேடி உலகம் உன்னை வாத்து பாட வேண்டும். மன்றம் செல்ல வேண்டும், யோக வாழ்வு வேண்டும். வாழ்க்கை கல்வி பயில வேண்டும். மன்றம் செல்ல வேண்டும், தினமும் சேவை செய்ய வேண்டும். வாழ்ந்து பார்க்க வேண்டும், அறிவில் மனிதனாக வேண்டும். வாசல் தேடி உலகம் உன்னை வாத்து பாட வேண்டும். பயிற்சி செய்ய வேண்டும், உடலை பாதுகாக்க வேண்டும். காய கல்பம் வேண்டும், உயிரை போற்றி காக்க வேண்டும். தியானம் செய்ய வேண்டும், மனதின் வல்லமை பெருக வேண்டும். அகத்தாய்வு செய்ய வேண்டும், மனதை தூய்மை செய்ய வேண்டும். வாழ்ந்து பார்க்க வேண்டும், அறிவில் மனிதனாக வேண்டும். வாசல் தேடி உலகம் உன்னை வாத்து பாட வேண்டும். எண்ணம் ஆய்தல் வேண்டும், ஆசை சீரமைக்க வேண்டும். சினத்தை தவிர்க்க வேண்டும், என்றும் கவலை ஒழிக்க வேண்டும். பிரம்ம ஞானம் வேண்டும், பிரம்ம ஞானம் வேண்டும். குணநல பேரு பெறவ வேண்டும். பிரம்ம ஞானம் வேண்டும், குணநல பேரு பெறவும் வேண்டும். அருட்தொண்டு செய்ய வேண்டும், முழுமை பேரு அடைய வேண்டும். வாழ்ந்து பார்க்க வேண்டும், அறிவில் மனிதனாக வேண்டும். வாசல் தேடி உலகம் உன்னை வாத்து பாட வேண்டும். வாய்ப்புக்கு நன்றி. காலையில் எழுந்தவுடன் வேதாத்திரி மகிழ்ச்சியின் முன்னிலையில் நின்று இன்றைக்கு நடக்கும் தொண்டுகளெல்லாம் சிறப்பாக நடைபெற குருவர்களும் திருவர்களும் எனக்கு துணை புரிய வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். இரவு படுக்க போகும்போது இன்றைக்கு நான் செய்த தொண்டெல்லாம் சிறப்பாக எனக்கு தெரிகிறது குருவே, உங்களுக்கும் அது சிறந்த தொண்டாக கருதினால் நாளைக்கு காலை என்னை எழுப்பி விடுங்கள். வாழ்க்கை வளமுடன் வாழ்க்கை.